ப்ரோ ராமாயணா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. எனக்கு எனக்கு நல்லா இருந்தது. ஐ மீன் கிராண்டியரா தெரிஞ்சது. பட் ஆனா ஆனா கொஞ்சம் கிராபிக்ஸ் எனக்கு ஒர்க் ஆகல மாதிரி கொஞ்சம் தெரியுது அந்த ப்ரோ. விண்டேஜ் ஃபீல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ப்ரோ. லைக் அவங்களா தனியா ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி அதுல பிளேஸ் பண்ண மாதிரி இருந்தது தவிர அந்த எனக்கு என்ன அது 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 வந்து ஓகே. பட் என்ன ராமாயணம் வந்து நிறைய வருஷன் நீங்க பாத்துட்டீங்கல்ல, நிறைய வருஷன் பாத்துட்டீங்க. டிவில இருந்து படங்கள்ல இருந்து நிறைய வருஷன்ல பாத்துட்டீங்க. இது வந்து அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா, இது வேர்ல்டு வைடா அது பெரிய படமா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க. அந்த இதே மாதிரி நான் இன்னைக்கு நார்மலா கம்மி பண்ணி லைவ் லொகேஷன்ஸ்லயே எடுத்துருக்கலாம்ல ப்ரோ. அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். ஆமா அது ப்ரோ, வந்து அதுதான் எனக்கு பேன் வேர்ல்டு படமா ஒண்ணு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதனாலதான் அது ஒரு வேர்ல்டாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் தோணுது எனக்கு. படம் வந்தாலும் பார்ப்போம். ஆனா கார்த்திக், இது டைரக்டர் வந்து முன்னாடியே ஏதாவது படம் எடுத்திருக்காருங்களா கார்த்திக்? இந்த டைரக்டரா, ராமாயணா டைரக்டரா? ஆமா. விக்கிபீடியா பார்ப்போம், பார்த்தா தெரியும். ட்ரைலர் நல்லா இருக்கு. அதுவும் யாஷை போர்ட்ரேட் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது. பட் நீங்க சொல்ற மாதிரி இது வந்து புதுசா லைவ் லொகேஷன் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ப்ரோ. இதுதாங்க, இது படமே சிஜி தான். இது லைவ் லொகேஷன் எங்க போய் தர்றது? ராமாயண காலத்தோட லைவ் லொகேஷன் எங்க இருக்குது? இல்ல ப்ரோ, நம்ம எல்லாருமே அந்த ராஜமௌலியோட மூவிஸ் எல்லாம் பார்த்து அது கொஞ்சம் இந்த மாதிரி ராஜா காலத்துல இந்த மாதிரி நடக்கிற சீன்ஸ்லாம் லைக் டைரக்டா அங்கேயே எடுத்துருக்கலாம். லைக் இந்த மாதிரி கொஞ்சம் சிஜிஐ வந்து ரொம்ப ஓவரா போறப்பவே அந்த ஃபீல் போயிடுது. ஆனா பட்ஜெட் 2000 crore அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. இங்க சில பேர் வந்து தங்கல் எடுத்திருக்காரு இந்த டைரக்டர். ஓகே ஓகே ப்ரோ, இங்க சில பேர் வந்து ராவணனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது என்ன பொலிட்டிக்கல் ரீசனாலயா, இல்ல இப்போ ராமர் வந்து நார்த் எங்க தமிழ் அப்படின்ற ஒரே ரீசனாலயா? அவரு நீங்க தான் வந்து பிராமின் ஐயர் எதுவுமே ஐயருங்கெல்லாம் நீங்க ஆரியருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் இவரை வந்து எப்படி திராவிடரை ஏத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ராமாயணமே பொய்ன்னு சொன்னானுங்க, அதுக்கப்புறம் நாங்க தான் ராவண வாரிசுன்றானுங்க. இல்ல அப்படி பார்த்தா கூட அவர் வந்து அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு பிராமின் தானே. பிராமணோட நீங்க தான் பிராமின் தான் எல்லாத்தையும் உருவாக்குனா, அவனுங்க ஆரியனுங்க, அவனுங்க வந்து அவனுங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னீங்க. அப்புறம் ஒரு பிராமின் எப்படி நீங்க வந்து நாங்க ராவணன் வாரிசுன்றீங்க? அதுலயும் உங்களுக்கு முரண் இருக்குல்ல. இன்னொன்னு, அவர் வந்து கெட்டவரா, அதாவது அவருக்கும் இவருக்கும் நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான ரீசன் இருக்குமே தவிர நிறைய இடங்கள்ல வந்து ராவணனும் ஒரு நல்ல ராஜாவா தான் காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப கொடூரமான மோசமான அப்படி இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தான் இருக்கும். இது 2 பார்ட் மூவி தானே? 2 பார்ட். அடுத்த வருஷம் தீபாவளி ஒண்ணு, அடுத்த வருஷம் தீபாவளி ஒண்ணு. ஹனுமான் கேரக்டர்ல யார் நடிக்கிறான்னு தெரியுமா? தெரியலையே. ஆக்சுவலா வந்து ராவணனுக்கும் தமிழ்நாடுக்கு சம்பந்தமே இல்லை. ராவணன் வந்து குபேரன் ஒருத்தர், அவரோட தம்பி தான் ராவணன். அவர் வந்து நார்த்தில் வந்து நம்ம லெஃப்ட் இந்த கோவாக்கு மேல ஒரு இடம் இருக்கும், அங்கேயும் வந்தவர் தான் ராவணன். குபேரன் இல்லைங்க, கும்பகர்ணன். இல்ல கும்பகர்ணன் பையன். கும்பகர்ணன் தம்பி. குபேரன்றவரை ராவணனோட அண்ணன். அவரு தான் ஸ்ரீலங்காவை ஆண்டு இருந்தார். ராவணன் இந்த இதுல கூட காமிச்சிருப்பாங்க. உன்னோட இதான் ஃபர்ஸ்ட் சீனே அதான் இருக்கும், நான் தான் உன்னோட புது ராஜாங்க. அந்த குபேரனோட நாடு தான் ஸ்ரீலங்கா. அதை வந்து கை எடுத்துப்பார் ராவணன். ஸோ அவருக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் பிராமின் தான், கரெக்ட். பிராமின் சொன்னது கரெக்டு. அவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தமும் கிடையாது. தமிழுக்கும் ராமாயணத்துக்கும் சம்மந்தமும் கிடையாது. ராமாயணத்துல நிறைய கிளை கதைகள் இருக்குங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் நிறைய இருக்கு, எடுக்கலாம். அதுல வந்து ராமாயணத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அனுமரை வந்து சீதையை போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த ஊர்ல பேசுறவங்க, அது ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்துல ஒரே ஏதோ ஒரு இடத்துல அந்த பேசின மொழி வந்து ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. அது எங்களே தமிழ்னு சொல்லுவாங்க. மற்றபடி என் தமிழுக்கும் ராமாயணத்துல இருக்க கேரக்டர்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம ராவணன் எல்லாம் நம்ம வந்து கொண்டாடிக்கிறதுலாம் எதுவும் கிடையாது. அவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த கதை தான் எல்லாருக்குமே தெரியுமே, திரும்ப திரும்ப ரிப்பீட் வச்சு வந்து பாப்பாங்களா தியேட்டர்ல? அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா கனெக்ட் ஆகும்.
இப்போ நீங்க இந்த படம்லாம் வந்து கதை உங்களுக்கு அடுத்த சீன் என்ன அப்படின்றத பாக்குறதுக்காக நீங்க பார்க்க மாட்டீங்க. இது எப்படி எடுத்திருக்காங்க, விஷுவலா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, அதை வச்சுதான் பார்ப்பீங்க. அதனால இதெல்லாம் கனெக்ட் ஆகும். பொன்னியின் செல்வன் அப்படிதானே, எல்லாருக்கும் கதை தெரியும், ஆனா எல்லாரும் போய் பார்த்தாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச யாஷோட ஃபேன் பேஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஆனா பொன்னியின் செல்வன்லாம் வேஸ்டட் பொட்டன்ஷியல் ப்ரோ. அதெல்லாம் வந்து மணிரத்னம் எடுக்க வேற ஏதாவது எடுத்தா பெட்டரா இருந்திருக்குன்னு தோணுது ப்ரோ. ஆனா இந்த பிரபாஸ் நடிச்சிருப்பார்ல, பிரபாஸும் சைஃப் அலி கான் அந்த ராமாயணம், அது வந்து ஓடல. அது வந்து ஏன் எதனால ஓடல? அது மேக்கிங்காவும் ரொம்ப சுமாரா இருந்தது. சிஜிஐ ரொம்ப சுமாரா இருந்தது. அது ஒரு கொஞ்சம் கார்ட்டூன் ஸ்டைல்ல இருந்தது. ஆனா அது நிறைய பெரிய படத்துல எடுத்த படம் தான். பெரிய பட்ஜெட்ல இருக்க மாட்டாங்க, பெரிய பட்ஜெட்னு சொல்லுவாங்க. 400 crore மேல சொன்னாங்க. ஆனா படத்துல அப்படி தெரியவே இல்லை. பிரபாஸுக்கே 100 கோடி சம்பளம் கொடுத்துருப்பாங்க. டெக்னீஷியன் சம்பளம் அது இன்னும் பெருசா போயிருக்கும். ப்ரொடக்ஷனா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பாக்குறதே கோச்சடையன் படம் மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அனிமேஷன் அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. அவருமே கொஞ்சம் நிறைய வெயிட் போட்டுட்டு ஒரு மாதிரி தெரிஞ்சாரு அதுல பிரபாஸ். இது கார்த்திக் ப்ரோ, இந்த இவரு ராஜமௌலி வந்து மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் எடுக்கிறாருல்ல, அது எப்போ வரும்? அடுத்த வருஷம். அடுத்த டேட்டே போட்டாங்களே, அடுத்த ஏப்ரல் நினைக்கிறேன். அது எப்படி பார்ட் 1 பார்ட் 2 அப்படி வருதா? இல்ல ஒரு பார்ட் தான், ஒரு படம் தான் நினைக்கிறேன் அது. கார்த்திக் ப்ரோ, டிசி உங்களுடைய கருத்து என்ன? முகேஷ், அது அவர் ஸ்டைல் படம் தான். அருண் மாதேஸ்வரன் ஸ்டைல் படம். அதே மாதிரி பார்ட்டா இருக்கும், சாப்டரா இருக்கும் படம். வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், இந்த லாங் ஷாட்ஸ் இருக்கும், சிங்கிள் ஷாட் இருக்கும். அதே பேட்டர்ல தான் இருக்கும். அனிருத் லோகேஷ் மறுபடியும் ட்ரைலர் பார்க்கும்போது என்னன்னா, எந்த இடங்களுமே லோகேஷ் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி எந்த இடத்துலயும் ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி காட்டல. அது ஒரு ட்ரைலர்லயே அப்படி அவாய்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பாப்போம் படத்துல எப்படி நடிச்சிருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்ஷன் பேஸ்டா போறதுனால அவரு கொஞ்சம் இமேஜ் ஃபேமிலி மத்தியில கொஞ்சம் போய் ரீச் ஆகாதோ? ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எப்படி இருக்கும் அப்படியே தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. அவர் டைரக்ஷனாவுமே அவர் இது அதுதானுங்க, ஃபுல் ஆக்ஷன் தானே அவரு. அருண் மாதேஸ்வரன் உங்களுக்கு பிடிக்குமா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, எனக்கு எந்த படமும் பிடிச்சிடலங்க. அவர் படம் ஒரு படம் கூட நான் பார்த்துட்டு ஸ்பேஸ் பார்த்து கேட்டதே லெவல இருக்கு தம்பி. இல்ல, எனக்கு பர்சனலா எந்த படமே பிடிச்சது இல்ல. அவர் படம் சுத்தமா பிடிச்சது. இப்படி ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னா தம்பிக்கு ஒன்னும் ஸ்பேஸ் புதுசா தம்பி. இல்ல அதுக்கு இல்ல. அவரோட படம் நானும் பாத்திருக்கேன். சாணி காகிதம் மட்டும் தான் பார்த்தேன், வேற எந்த படம் பார்க்கல. ராக்கி படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல எல்லா படமும் இருக்கும். அதான் ராக்கி நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சாணி காகிதம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த படத்தை எப்படி இவருக்கு எப்படி படம் சான்ஸ் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா இவர் தேசிய விருதும் வந்துருச்சு அவரோட படத்துக்கு. அதனால நினைக்கும் போது எதை வச்சு தேசிய எதை வச்சு இவர் படம் சான்சஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு தெரியவும் இல்லை. சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த தனுஷ் படம் வந்து அது வந்து கான்செப்ட் வேற, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நானிக்கா இதோ நீங்க சொல்றது ப்ரோ, இது சன் பிக்சர் தேவலாதான் இந்த படம் டிசி அவங்களுக்கு தேவலாதான் இது. இல்ல சாணி காகிதம் ஐஸ் பிட்டானிய கிரேவ்ங்கிற ஒரு படத்தோட அப்படியே காப்பி தான் அது. கதை நீங்களே இது பண்றீங்க. இல்ல ப்ரோ, டிசி தேவலாதான் அவங்க நல்ல குடும்ப படமா எடுத்துட்டு ஓட்டு போலாம். இது தேவலாதான் இது. லோகேஷ் தம்பி போனது வேஸ்ட். இந்த படம் நல்லா கரெக்ட் ஆயிடும் கண்டிப்பா. லோகேஷ்காகவும் அந்த படம் ப்ரோ 10 படம் ரிலீஸ் இருக்கு ப்ரோ அடுத்த வாரம். இந்த படம் நீ வேணா பாரு, ஒண்ணுமே திரை போடும் பாரு. நீ வேணா பாரு, அடுத்த வாரம் பாரு. இந்த படம் சிக்கிடும் இடமா போய். லோகேஷ் நம்பிலாம் வரல ப்ரோ. அவர் விஜய் வச்சு எடுத்தா விஜய் கோஷ் தான் கூட்டம். லோகேஷ்லாம் ஒரு மாயை, அவ்வளவுதான். அல்லு அர்ஜுன் அட்லி அந்த ராக்காவா அது என்ன கார்த்தி ப்ரோ, சன் பிக்சர் அவ்வளவு லேட்டாலாம் எடுக்க விட மாட்டாங்க. எப்படி அட்லி நம்பி இறங்கி இருக்காங்க? 2 வருஷம் அல்லு அர்ஜுனுக்கு பெரிய பிசினஸ் இருக்குல்ல கார்த்தி ப்ரோ. ரெண்டு பாட்டுமே இந்த வருஷத்துக்குள்ள முடிக்கிறாங்க, அது உண்மையா? என்ன படம்? அந்த ராக்கா தான் 2 பாட்டுமே இந்த வருஷத்துக்குள்ள இப்ப ஷூட்டிங் முடிக்கிறாங்க மாதிரி ஏதோ நியூஸ். பாம்பேல போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பாம்பேல. 2027 தான் ரிலீஸ் அந்த படம்.
2 பார்ட்டா வருதான்னு தெரியலையே. இல்ல ஷூட்டிங் 2 பார்ட்டுக்கும் ஒரே இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிக்கிறாங்கங்கிற மாதிரி நியூஸ் படிச்சேன். அதுதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ப்ரோ அந்த ராக்கா இரும்பு கை மாயவை படத்தோட கதைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுவா இல்ல வேற கதையா போகுது? ஐயோ, அது அந்த படம் எடுக்கிறது அட்லி. நீ சொல்றது லோகேஷ். குழப்பத்துல ஏதோ உளராத. இல்ல இது சொல்ல ராக்கா. இரும்பு கை மாயா. ஓ சாரி சாரி சாரி. இது இன்னொரு படம் எடுத்து அட்லி வச்சு எடுக்கிறாங்களே இவரு. முதல்ல தரலாம சொல்லு. ஓகே. இல்ல அட்லி வந்து அல்லு அர்ஜுன் வச்சு படம் கேக்குறேன். சரி சார். லோகேஷ் ஒரு படம் எடுக்கிறாருல அது சொல்றேன். 1 2 3 4 வரிசையா சொல்லு, கரெக்டா சொல்லு. இவர் வச்சு எடுக்கிறார், அல்லு அர்ஜுன் வச்சு எடுக்கிறாருல ப்ரோ, அந்த படத்தோட கதையை கேக்குறேன். இரும்பு கை மாயாவே அந்த படமா தாங்க இருக்கும். அது வேற ரொம்ப நாளா ஊட்டிட்டு இருக்கீங்க, பாப்போம் என்னன்னு. கார்த்திக்ஜி, அவுட் ஆஃப் டாபிக், அந்த ராஜ்மோகன் ஒரு மீட்டிங்ல இப்போ ரீசெண்டா பேசினார் ஏதோ ஒரு மேடையில. அதுல வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து விஜய் என்னை கூப்பிட்டு ராஜ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன படத்துக்குலாம் மானியத்தெல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு. அது என்ன கான்செப்ட் கார்த்திக்ஜி? அது மானியம் கொடுக்கறது என்ன கான்செப்ட்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இப்போ இது படங்கள் ரிலீஸ் ஆகுதுல்ல, எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ரொம்ப சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன படம், அதில் யூ சர்டிஃபிகேட் வாங்கின படம், இந்த மாதிரிலாம் இருக்க படத்தை செலக்ட் பண்ணி 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. இப்போ நீங்கள் கேஸ் சிலிண்டர்லாம் வாங்குறீங்களே 950 ரூபா அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அந்த மாதிரி இவங்க வந்து படம் எடுக்கிறாங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு 6 லட்சமோ 7 லட்சமோ கொடுப்பாங்க. அது ஒரு இயர் எண்டு முடிச்சு டிசம்பர் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களுக்கு அந்த வருஷத்தோடைய படங்கள்ல பிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப நாள் கொடுக்கறது இல்லை, ஒரு 5-6 வருஷமா அது பெண்டிங் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால அது வந்து சொல்லியிருக்காங்க அதை கொடுக்க சொல்லி. அதனாலதான் பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த டிசம்பர் 31 வரப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 15-20 படம் சின்ன படம் ரிலீஸ் ஆகும். என்னன்னா அது திடீர்னு 15 படத்தை ரிலீஸ் பண்றானுங்களே டிசம்பர் 31 நீங்க நினைப்பீங்க எல்லாரும். ஆனா என்னன்னா இந்த 6 லட்சமாவது வாங்கிடுவோம் எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்ப சொல்லி ரிலீஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, தமிழ்ல பேர் வச்சா டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, அது இன்னமும் இருக்கா? அது வந்து இல்லைங்க, அது அப்ப கொடுத்தது 2006 வந்து கலைஞர் ஜெயிச்சு சிஎம் ஆனார்ல. சினிமாவோட டாக்ஸ் எழுது 30%. சினிமாக்கு இப்ப நீங்க நார்மல் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல 18% ஜிஎஸ்டி இருக்கு, 4% வந்து லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் இருக்கு, மொத்தம் 22% டாக்ஸ் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 30% ஃபிளாட்டா 30%. 100 ரூபா டிக்கெட் அப்படின்னா 30 ரூபா கவர்மெண்ட் கட்டிடணும். பட் என்னன்னா 100 ரூபா கணக்கே இருக்காது அப்பலாம். எல்லா கவர்மெண்ட் டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல 10 ரூபா 5 ரூபா 2 ரூபா இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆனா வெளில விற்கிறது 100 ரூபா வித்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க தேட்டருக்காரங்களாம். ஆனா கவர்மெண்ட் கொடுக்குற கணக்கு 10 ரூபா தான் கொடுப்பாங்க. 10 ரூபான்னு கொடுத்து அதுல 30% கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ இவருக்கு சிஎம் ஆனாலும் கலைஞர் சிஎம் ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்ல பேர் வச்சீங்கன்னா வரி விலக்கு டாக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துட்டாரு. அந்த 30% நீங்க கட்ட வேணாம். அதில் தானே கார்த்திக் ப்ரோ அஜித் படம் ரஜினி படம் பேர் மாத்துறாங்க. அது வந்து சம்திங்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட பேர் வந்து சம்திங். அதுதான் உனக்கும் எனக்கும் மாத்திட்டாங்க. ஜெயம் ரவி படம். ஜெயம் ரவி காட்ஃபாதர் வரலாறுன்னு மாத்தினாங்க. நிறைய படங்களை பேர் மாத்தினாங்க இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல. மகன் வந்து எம் மகன் மாத்தினாங்க. கார்த்தி அவர் எல்லா படத்தையும் கொடுத்தாரா எல்லாத்துக்குமே? பெரிய படம். ஆமா, தமிழ்ல பேர் வச்சிட்டீங்கனாலே டாக்ஸ் ஃப்ரீ. ஆமா, தமிழ்ல பேர் வச்சிட்டீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ. 30% டோட்டல் காஸ்ட் இல்ல 30% கார்த்திக்ஜி? டிக்கெட் இல்லைங்க, டிக்கெட் வாங்குறீங்களா 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறீங்கன்னா, அதாவது 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறீங்களா 30% வந்து கவர்மெண்ட் டாக்ஸ். மிச்சம் 70 ரூபா இருக்கு பாத்தீங்களா, 70 ரூபால 35 ரூபா தேட்டருக்கும் 35 ரூபா ப்ரொடியூசருக்கும் போகும். 50% இவங்களுக்கும் 50% இவங்களுக்கும். இப்ப டாக்ஸ் ஃப்ரீ ஒன்று வாங்கிட்டீங்கன்னா 100 ரூபாயும் உங்களுக்கு தான். 100 ரூபாயில நீங்க 50-50 பிரிச்சுக்க வேண்டியதான். ஆளுக்கு நீங்க 50 ரூபாய் பிரிச்சுக்கலாம். பட் இது வந்து தப்பான ஸ்கீம் தான், அது வச்சிருக்க கூடாது. டாக்ஸ் இல்லாம எந்த பிசினஸ் நடந்தாலுமே அது ரொம்ப இது கவர்மெண்ட்டுக்கு தப்பான இதுதான், பேட் எக்ஸாம்பிள் தான் அது. அது கலைஞர் வந்து வேணும்னே இந்த சினிமாக்காரங்களுக்கு இவங்க பாராட்டு வேலை பண்ணுன்றதுக்காக பண்ணி விட்டாரு. அப்ப ஜெயலலிதா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மாத்தி டாக்ஸ் ஃப்ரீ இருக்கும். பட் ஆனா அது நாங்க செலக்ட் பண்ற படத்துக்கு தான். தமிழ்ல பேர் வச்சு மட்டும் நீ தமிழ்ல படத்துக்கு பேர் வச்சுட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன வேணாலும் எடுத்துட்டு இருக்கீங்க, அதனால அது வேலைக்கு ஆகாது. இதுமாதிரி நாங்க ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்த்துட்டு அந்த படம் இதுக்கு ஓகே அப்படின்னு நாங்க பரிந்துரை வச்சா மட்டும் தான் டாக்ஸ் ஃப்ரீ கொடுப்போம்னா அவங்க ஒரு குழு ரெடி பண்ணாங்க.
அப்பதான் அவங்க அந்த குழுலாம் ரெடி பண்ற டைம்ல ஜில்லா வீரம்லாம் வந்துருச்சு ரிலீஸ். அப்போ அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாம விட்டதுனால ஜில்லா வீரத்துக்குலாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீயே கிடைக்கல, அதெல்லாம் டாக்ஸ் தான் வந்துச்சு அந்த படம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுல பெரிய ஸ்கேமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஒரு படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ வேணும் அப்படின்னா நீங்க படத்தை பார்த்தோன்னா அந்த மினிஸ்டருக்கு காசு, படம் அப்படியா எவ்வளோங்க உங்க படம், ஓகே தமிழ்நாடு 30 கோடியா, இப்போ டாக்ஸ் ஃப்ரீ எப்படியும் உங்களுக்கு ஒரு 3 கோடி ரூபா மிச்சமாகும், சரி மினிஸ்டருக்கு ஒரு 50 வெட்டுங்க, இப்படிலாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க இடிஎம்கே பீரியட்ல. நீங்க டாக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு 50 லட்சம் 1 கோடி லஞ்சம் கொடுத்து வாங்கினவங்களாம் இருக்காங்க. சின்ன படத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு அது எந்த பிரச்சனை இல்லையா கார்த்தி? தமிழ் பேர் வச்சா அதுக்கே பிரச்சனை இல்லை, நீங்க சொல்றது லஞ்சலாம் இல்லையா? அதுல தமிழ் பேர் வச்சா எல்லாருக்குமே தள்ளுபடி. கருணாநிதி பீரியட்ல வந்து 2011 தமிழ்ல பேர் இருக்கிற எல்லாத்துக்குமே அதை கொடுத்துட்டாங்க டாக்ஸ் ஃப்ரீ. ஜெயலலிதா இல்ல அதுல ஏதாவது ஸ்கேம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கேம் இல்ல, பாசத்தலைவனுக்கு பாராட்ட விழான்னு வச்சு உங்களுக்கு பாராட்டணும் அவ்வளவுதான். அது 2009 கார்த்தி, நீ சொன்னது 2005, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? அதான் சொல்றது உனக்கு புரியல. யாருங்க 2005 ஜெயலலிதா சிஎம்மா இருந்தாங்க, அதாவது உலகிட்டு இருக்காங்க. 2006 தான் கலைஞர் கருணாநிதி சிஎம்மா இருந்தாரு. அவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணோன்னே அவர் வந்து புகழ் பாடிக்கிட்டே இருந்த போது சினிமாக்காரங்க வந்து இவங்க நல்லவங்க வல்லவங்கன்னு. அதுக்குள்ள இன்னொன்னு என்ன சொல்லாங்கன்னா அப்படின்னா, எல்லா படமும் அன்னைக்கு வந்து ரெஜெண்ட் சன் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால டாக்ஸ் ஃப்ரீன்னு போட்டு இவங்களே காசு எடுத்துக்கிட்டாங்க. அந்த விமர்சனமும் இருந்துச்சு இவங்க மேல, அந்த விமர்சனமும் வந்துச்சு. ஓ இவங்களே வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ கொண்டு வந்துக்குவாங்க அப்படின்னு அந்த விமர்சனம். ஆமா ஆமா, இப்போ அதிமுக காரனுக்கு எப்படின்னா நீ டாக்ஸ் ஃப்ரீ வாங்கிக்க, எனக்கு ஒரு 50 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு டாக்ஸ் ஃப்ரீ வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. திமுக காரனுக்கு என்ன பண்ணாங்கன்னா நான் எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன், ஆனா எல்லா படத்தையும் நானே வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. எப்படி பார்த்தாலும் 2 பேரும் அப்படிதான் வச்சுக்கோங்க. 2 பேரும் எப்படி திருடணும் அப்படின்றதுல வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அப்ப டிவில மட்டும் தான் இருந்தாங்க, அப்ப ரெஜென்ட்ல ஆரம்பிக்கலையே. ரெஜெண்ட் எப்ப ஆரம்பிச்சீங்க? அப்புறம் ரெஜெண்ட் குருவி தான் ஃபர்ஸ்ட் படம். கார்த்தி ப்ரோ குருவி, கார்த்தி ப்ரோ குருவி தான் ஃபர்ஸ்ட் படம். குருவி கார்த்தி ப்ரோ அட கரும லஞ்சத்தை கூட கொடுத்துடலாம், இவங்களை புகழ்ந்து பேசுறதுதான் ரொம்ப இம்சியா இருக்கும். அதனால அஜித்தே கடுப்பானாரு. 2008 வந்தது. சன் டிவியும் அப்படிதான் வந்துச்சு, சன் பிக்சர்ஸ் 2008 தான் வந்துச்சு. கலைஞர் டிவியும் இப்போ அப்பதான் வந்து ஊர்ல இருக்க படமெல்லாம் வாங்கி இவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, கலைஞர் டிவில தான் போட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ அப்பதானே ப்ரோ அஜித் வந்து பாராட்டு விழா ரஜினி கூட கை தட்டினாரு அந்த டைம்ல தான். ப்ரோ இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்குல்ல ப்ரோ சோசியல் மீடியால, தனுஷை ட்ரோல் பண்ணி இது பண்றாங்கல்ல ப்ரோ, அது எந்த விதத்துல ப்ரோ நியாயம்னு சொல்ல முடியும்? ஏன்னா வந்து அவர் பாலிடிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, ட்ரோல் பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க, அதெல்லாம் அவர் பாலிடிக்ஸ்க்கு வரன்னு அனௌன்ஸ் பண்ணல. ஆனா வந்து இது மோஸ்ட்லி பண்றது வந்து டிவிகே சைட்ல இருந்து தான் வந்து அந்த ரூட் மாஃபியால இருந்து தான் வருதுன்னு ஐ திங்க். இப்படியே பேசிட்டு இருங்க ப்ரோ, நீங்க கடைசி வரைக்கும் தமிழ் நீங்க பாருங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திமுக அதிமுக பிஜேபி இந்த ஆர்டர்லாம் இருக்கு. உங்களை அவங்க எதிரியாலாம் இப்ப பார்க்கவே மாட்டாங்க சரியா. ரூட் மாஃபியால பண்றாங்கன்றதெல்லாம் வந்து முதல்ல ரூட் மாஃபியானா ஒண்ணு கிடையாதுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க அது வந்து யாருக்கிட்ட என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளதாங்க மாஃபியான்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அண்ணாமலைக்கு வார் ரூம்னு சொல்ற மாதிரி தான். அதுதாங்க மாஃபியாவே வந்து நம்மளெல்லாம் வச்சு திட்டிட்டு தான் இருந்தானுங்க. மாஃபியா நாங்கதான் எங்களை வச்சுதான் ஒரு பேரையே கிரியேட் பண்ணீங்க, ரூட் மாஃபியான்னு மாத்தி விட்டாங்க. டானா கிட்டீங்க அவரை. இல்லங்க அப்படிதாங்க இங்க வந்து எனக்கு நான் பாக்குற அந்த சோசியல் மீடியா வந்து ரூட் மாஃபியா மூலியமா தான் வந்து அது வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவான ஒரு டீம் வந்து செயல்பட்டு இருக்கு. சோ அவங்க எல்லாம் வந்து டிஎம்கே வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க வந்து சோசியல் மீடியால போஸ்ட் போடுவாங்க. அப்படி ஒரு போஸ்ட் காமிங்க, அந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு போஸ்ட் எடுத்து போடுங்க. இப்போ ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சோசியல் மீடியால தாங்க நீங்க சோசியல் மீடியால தாங்க நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் நீங்க தனுஷ் வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா தனுஷ் பேசுற விஷயங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு, அவர் பேசுறது கொஞ்சம் ஃபேக்கா இருக்குன்றதுனால ட்ரோல் பண்றாங்க. ஆமாங்க, அது வந்து விஜயும் பண்ணாங்க அஜித்தையும் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் ஸ்டேஜ்ல பேசும்போது இப்படி பேசினா எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். ரஜினிகாந்த் வந்து சொல்றாரு
இதுல கூலியோட ஆடியோ லான்ச்ல வந்து என்னது நாகார்ஜுனாவா அப்படின்றாரு. அதை சின்ன குழந்தைங்க வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரஜினிகாந்தோட ஸ்பீச்சை ட்ரோல் பண்ணலையா, காக்கா கழுகுன்னு சொன்னது ட்ரோல் பண்ணலையா, எல்லாருமே ஸ்டேஜில் பேசும்போது எல்லாரும் ஏதோ ஒரு கண்டென்ட் பிடிச்சிட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. அது எந்த கண்டென்ட் சிக்குதுன்றது நம்ம கையிலே கிடையாது, எது வேணாலும் சிக்கும். தம்பி தப்பு அப்படின்னு நட்டி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, அது ட்ரெண்டிங் ஆகுது. அதனால நீங்க எந்த மேட்டர் சிக்கும், இவனுக்கு எந்த மேட்டர் பிடிப்பானுங்கன்னே தெரியாது. இன்னைக்கு பண்ணிருக்காங்கல்ல. அதுதான் பிரதர். இப்போ வந்து சோசியல் மீடியா வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்குன்னு வந்து நம்ம வந்து இப்ப இல்ல, எப்பயுமே அப்படித்தான் இருக்கும். அதுக்கு அது அது உண்மைதானே. அப்போ அதுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆகுறாங்கல்ல. ஆமா, அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்போ வந்து சோ அது தப்பு இல்லையா? அது ஏன் அது எப்படி ப்ரோ எந்த விதத்துல ப்ரோ அதை என்கரேஜ் பண்ண முடியும்? யாரும் என்கரேஜும் பண்ணலங்க, யாரும் நார்மலைஸும் பண்ணலங்க. இங்க இதுதான், இது ரத்த பூமி தான். இங்க வந்து நீங்க வந்து ஐயோ இங்க ஒரு அமைதி, நியாய தர்மம் பேசக்கூடாதுன்றீங்க. நியாய தர்மம் பேசுங்கன்றேன். எல்லாமே தான் இங்க பேசலாம், நியாய தர்மமும் பேசலாம், சண்டையும் போடலாம், திட்டலாம். பேசி விட்டாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? வந்து சொல்றீங்க அதான் நியாய தர்மம் எதிர்பார்த்திருந்தா இன்னைக்கு விஜய் சிஎம் எதிர்பாரா இல்ல தமிழ். நீங்க எல்லாமே தாங்க இருக்கும் இங்க சண்டையும் நடக்கும், இங்க அறிவுரையும் சொல்லுவாங்க, இங்க வந்து இது கொஞ்சம் கிளாமரான கண்டென்ட் வரும், எல்லாமே தான் இருக்கும் சோசியல் மீடியால. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதுலாம் வராது, அது இங்க எல்லாமே தான் இருக்கும். விஜயை பாராட்டின அதே மாதிரி விஜய் ட்ரோல் பண்ண குரூப்பும் இருக்குல்ல சோசியல் மீடியால. கண்டிப்பா தமிழன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏங்க நாங்கெல்லாம் கலாய்க்க கூடாதுங்களா அப்படிங்கிற தனுஷ் ஸ்டைல்ஸ் வரும். இல்லைங்க, நீங்க சொல்றீங்களே இப்போ விஜய் வந்து சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ணாருன்னா, அதே விஜய் கரூர் இன்சிடென்ட்ல விஜய் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லி தானே சோசியல் மீடியால போட்டாங்க. எல்லாமே தான் நடக்குது இங்க. அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க எங்களுக்கு மட்டும் நடக்குது நீங்க பேசுறீங்க, எல்லாருக்கும் தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். சோசியல் மீடியா அதுதான். இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்களோட இதுதான். இப்போ தனுஷ் வராரா பேசுறாரா, தனுஷுக்கு 100 பேர் நெகட்டிவா போட்டா 100 பேர் பாசிட்டிவா நீங்க போடுங்க, அவ்வளவுதான். அப்படிதான் பண்ண முடியும். நம்ம செந்தில் பாலாஜி கைதாவதுக்கு வாய்ப்பு இருக்கா? செந்தில் பாலாஜி கார்த்திக் ஜி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை பேசிருப்பாரு இல்லையா, அந்த டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூடுறதை பத்தி சொல்லியிருப்பாருல, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை பத்தி இது பண்ணணும், யோசிக்கணும், அதெல்லாம் டக்குன்னு மூடிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து எல்லாத்தையும் இல்ல, ஒரு 50% என்னமோ அந்த இதுல இருக்கிறதுல சிட்டியில இருக்கிறது எல்லாத்தையும் வந்து தனியாருக்கு கொடுக்க போறோன்றாங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கர்ஸோட இதெல்லாம் என்ன கார்த்திக் ஜி பண்ணுவாங்க? அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்களா? அது வந்து உடனே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அது பண்றாங்களான்னு தெரியல. இப்படி பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவட்டமா கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சேம் டைம்ல பண்ணவே மற்றவங்களுக்கு அவங்களுக்கு வேலை என்ன, இல்லை செட்டில்மெண்ட்டா, இல்லை அவங்களுக்கு ஒரு சம்பளம் பேசி கொடுக்கறதா, அவங்களுக்கு வேற வேலை கொடுக்கறதா, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. இதுல பாதிப்பு கண்டிப்பா இருக்குமானா இருக்கதான் செய்யும். நீங்க வந்து ஒரு குடிசையெல்லாம் இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா, அது எல்லாத்தையும் அகற்றிட்டு நாங்க ஒரு இடத்துல வீடு கட்டி கொடுக்குறோம்னு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அதில் ஒரு 10 பேர் சூப்பர் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க நாங்கள் போயிடுறோமாங்க. ஒரு 10 பேர் வந்து முடியவே முடியாது, நான் பிறந்தது இங்கே தான், எங்கள் தாத்தா பிறந்தது இங்கே தான், எங்கள் பாட்டை பிறந்தது இங்கே தான், நாங்கள் இங்கே தான் இருப்போம் சாகர வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சனையும் நடக்கும். எங்கள் பிஸ்னஸ் இங்கே தான் இருக்குது, எங்கள் தொழில் இங்கே தான் இருக்குது, நாங்கள் இங்கே தான் இருப்போம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறாங்க, டிவி டெய்லி இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாமல் சும்மா இதை வந்து இப்போ சொல்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்கு. இல்ல இப்படி சொல்றதுனால இப்ப சொல்றாங்க 20 ரூபா 10 ரூபா பிரச்சனை இருக்குல்ல, அப்ப நாங்க முடியா மொத்தமா நாங்க பிரைவேட் கூட்டு போறோம், நீ 10 ரூபா வாங்கி 20 ரூபா வாங்க பிரச்சனை அப்படின்னா ஒண்ணு இவங்களுக்கு பயம் வரல, ஆஹா மொத்தமா ஆப்பிடிச்சுவாங்க போல இருக்கே பிரைவேட்டுக்குன்னு. அப்ப இவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு இவங்களுக்கு வரதுக்காகவும் இது செய்யலாம். இல்ல இது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணலாம். அது கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வலிக்காத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க. வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்குதான் செய்யும் பிரைவேட்டா மாறணும். கவர்மெண்ட்டுக்கு அதே ரெவன்யூ வந்துரும், உனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா கூட வந்துரும், அது பிரச்சனையே இருக்கு. பிரதர், நீங்க வந்து ரெகுலரா நீங்க வந்து இந்த பாலிடிக்ஸ், இந்த கவர்னன்ஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க. அதெல்லாம் நான் மோஸ்ட்லி எங்களை மாதிரி பசங்களா யாரும் பெருசா நோட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ எப்படி ப்ரோ இது செயல்பட்டு இருக்கு? நீங்க உங்க தாட் என்ன? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆட்சியில இருக்காங்க.
எப்படி போயிட்டு இருக்கு? 2 மாசத்துல திமுக கவர்மெண்ட்டுக்கு கம்பேரிட்டிவா பெட்டரா தாங்க இருக்கு. ஆனா இந்த 2 மாசம்ன்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே கணிக்க முடியாது. ஆனா திமுக கவர்மெண்ட்டுக்கு இது பெட்டரா தான் இருக்கு. எதுல அப்படின்னா கரப்ஷன்ல, லஞ்சம் வாங்குறதுல, இந்த மாதிரி விஷயங்கள்ல பெட்டரா இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஆனா ஏன்னா மத்த விஷயங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா சிக்கன் அதெல்லாம் ரேட் ஏறி போயிருக்கு கார்த்தி. பால் விலை ஏறி இருக்கு, முட்டை ரேட் 8 ரூபாய்க்கு இது எங்க ஊர்லயே. கரண்ட் பில்லாம் வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு, டபுள் ட்ரிபிள் கரண்ட் பில், முட்டை, சிக்கனு, பால் விலை அதெல்லாம் ஏறிக்கிட்ட கார்த்தி தெரிஞ்சா. சீசனுக்கு ஏறி இறங்கியா சும்மா நம்ம முன்ன பின்ன அதுக்கு 8 ரூபாய் ஏறது கிடையாது வரைக்கும். முட்டைலாம் 300 ரூபாய்க்கு சிக்கன் 1 கிலோ. அது இப்ப சீசனே கிடையாது. சிக்கனுக்கு நான் சீசன் இருக்கு, சிக்கன் முட்டைக்கெல்லாம். ப்ரோ நான் நியூஸ் பார்த்தேன், நாளைக்கு ஏதோ சிக்கன் சென்டர்ல எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். அது எதனால ப்ரோ? அது அதே நியூஸ்ல போடலையா? டைட்டில் மட்டும் பார்த்துட்டு அது மட்டும் தான் பார்த்தேன். அது கூட இருக்கவங்க சொன்னாங்க நாளைக்கு. அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம நாட்டுல ஒண்ணுமே திருத்த முடியாது, அவ்வளவுதான். நான் இது மட்டும் தான் பார்ப்பேன். நான் டைம் பாஸ் பண்ணுதாங்க அரசியல் கேக்குறேன். கரெக்ட், நம்ம நியூஸ பாக்குறோம்ல. நம்ம சிக்கன் கடையை நாளைக்கு மூடுதுன்னு ஏதோ நியூஸ் எங்க பார்த்தோம்னு அது ஃபர்ஸ்ட் உண்மையா போயான்னு பாக்கணும். அதோட என்ன 2 மணி நேரம் ஆர்டிக்கலை படிக்க சொல்லிடுவாங்க. ஒரு இந்த 25 பேச்சை படிச்சு புரிஞ்சுக்கங்க நான் சொல்லிட போறான். அதுக்கு கீழே அடுத்த வார்த்தை போட்டிருப்பான், ஆமா மூடுறோம், இதுக்காக மூடுறோம், இல்ல ஒரு போராட்டம், இல்ல சிக்கன் குனியா வரப்போகுது, இல்ல பறவை காய்ச்சல் பரவுது, ஏதோ போட்டிருப்பான்ல. இப்போ நியூஸ் சேனல் கூட வந்து அந்த டைட்டில் மட்டும் தான் ப்ரோ போடுறாங்க. அது கீழே மத்த டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தனுஷ் எப்படி கட்சி ஆரம்பிச்சு எப்படி அவர் சிஎம் ஆக்குவீங்க இப்படி இருந்தா? ஐயோ நான் அவர் சிஎம் ஆக்குறேன்னா சொல்லலைங்க. நான் ஒரு தப்பு. அப்புறம் என்ன பண்றது? இல்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாங்களே அதுதான் ஒரு மாதிரி காண்டா. ஏன் நாங்கெல்லாம் சிஎம் ஆக கூடாதா? எதிர்கட்சி அடிப்பாங்க, அதுல நீ ஏறி நின்று அடிக்க, அவ்வளவுதான் விடுங்க. ஏறி நின்று அடிக்க அவர் பாலிடிக்ஸ் வந்தா நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. அதுக்கெல்லாம் என்ன டைம் வேணும் ப்ரோ. அவர் இப்போ பாலிடிக்ஸ் வர்றதுக்குலாம் அவருக்கு தகுதி இல்லை ப்ரோ. அதுக்கு டைம் எடுத்து அவருக்கு வந்தது அந்த அந்த குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அவர் வரட்டும். அப்போ கரெக்ட். ஒரு 4 மாசம் ஓகேவா? இப்போ ப்ரோ ஆக்சுவலா விஜயே ரசிகர் மன்றத்தை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடியில ஆரம்பிச்சு எல்லாம் பட்டாரு. உடனே அரசியலுக்கு வந்தாரு, லேட்டா தானே வந்தாரு. அந்த மாதிரிதான் வருவார் நினைக்கிறேன். ப்ரோ உங்களுக்கு அந்த கொடி அனௌன்ஸ் பண்ணதான் பிரச்சனையா? அந்த கொடி வந்து அது ரொம்ப நாளாவே அது இருக்கு ப்ரோ. யாருமே பிரச்சனைன்னு சொல்ல தமிழ் யார்கிட்டயும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த வைகோ அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. ஸ்டேஜ்ல ஏறி நின்றுட்டு அமெரிக்க ஏகாப்தியுமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். மோடி வந்து பாத்தீங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. உசிலம்பட்டி பக்கத்துல மீட்டிங் போட்டு எங்கிட்ட வந்து ஏன் உங்களுக்கு பிரச்சனையா? கொடி ஆரம்பிச்சா பிரச்சனையா? இல்ல யாருக்கும் பிரச்சனை இல்ல சாமி. நீங்க வாங்க, அரசியலுக்கு வாங்க. நீங்க ஏதோ 29 வந்து பிஎம் பத்தி யாருமே கண்டுக்கலீங்க. இவரா ஒரு டாபிக் உருவாக்கி பேசிட்டு இருக்காரு. யாருமே உங்களை கண்டுக்கல, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. சரி விடுங்க. வந்து இன்ஸ்டாகிராம்ல அவரு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினதை பத்தி யாருமே கேட்கல. அவரே வந்து ஏன் நாங்களா வீடு வாங்க கூடாதா அப்படின்னாரு. அந்த மாதிரி போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இவரை வந்துட்டு ஏன் நாங்களும் போயஸ் கார்டன்ல வாங்க கூடாது, யாரும் உங்களை வாங்க வேணாம்னா? காசு இருந்தா நீங்க எங்க வேணாலும் வாங்கலாம். லண்டன்ல கூட வீடு வாங்கலாம், யாரும் உங்களை வேணாம்னு. சரி இல்லைங்க, இது பிரச்சனை என்னன்னு தெரியுதா? நாங்களா ஒண்ணு சொல்லிக்கிட்டு நாங்களா ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கொண்ட மாதிரிதான் இருக்கு. கார்த்திக் ப்ரோ, இப்போ கவர்மெண்டால ஒரு விஷயத்த வந்து சரி பண்ண முடியலன்னா அது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது சரி பண்ண முடியாதப்போ அதை பிரைவேட் விட்டுட்டு அதை சரி பண்றதுன்றது எப்படி போகுது? ஏன் கவர்மெண்ட்ன்றது வந்து அதுக்கு தானே இருக்கு. நிறைய விஷயம் வச்சிருக்காங்க, நிறைய விஷயத்த பிரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்கல்ல. பட் டாஸ்மாக் பிரைவேடைசேஷன் பண்றது ஓகே தான், நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் ஏன் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல? நல்ல குடிகாரனா இருக்கிற நாட்டுக்குள்ள இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது கெட்ட பேரா தாங்க ஆகுது. திரும்ப திரும்ப கவர்மெண்ட் விற்கிது, கவர்மெண்ட் சாராயத்தை விற்கிது, கவர்மெண்ட் சாராயத்தை விற்கிது. பிரச்சனை இருக்கு. அந்த 10 ரூபாய் அவனுக்கு மறுபடியும் வாங்கிட்டே தானே இருக்காங்க. அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னா இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிரைவேட்டுக்கு போனா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும். அதனால அது பெட்டர் ஆப்ஷன் தான். அது உடனே மாற்ற முடியுமானா முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றலாம். அதுக்கான முயற்சி கவர்மெண்ட் எடுத்தா நல்லதுதான். கிடைக்கும். விடிய காலையிலே கிடைக்கும். அப்படியே குடிச்சிட்டு படுத்துரு, யாரும் வேணாம்னா. இல்ல கார்த்தி, அதுவும் இருக்குல்ல. பிளஸ் ஒரு சொல்ல மைனஸ் இருக்குல்ல கார்த்தி, அதையும் பேசணும்ல. ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது வினோத். டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல. இந்த டைம் ஊபரோட லிங்க் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணா அப்படியே சாப்பிட்டு அப்படியே கார்ல ஏறி அப்படியே கொண்டு போய் வீட்டுல விட்டுருவாங்க.
நீ தனியார் சொல்ல சாப்பிட்டுருப்பீங்களா கார்த்தி? தனியார் சொல்ல எது தனியார் இருக்கும்போதா? தனியார் சொல்ல போயிருக்கீங்களா கிடைக்கலாம் அப்போ? என்னை பார்த்தா என்ன ஸ்கூல் படிக்கும் போதும் குடிக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இப்ப 2003 டாஸ்மாக் வந்துச்சு இல்லையா? 2003 20 வருஷத்துக்கு முன்னாடி 23 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்மாக் வந்துச்சு. இல்லையா? நானே 7-8 வயசுல இருந்தா குடி கத்துக்கிட்டு இருக்கேன். நீ அன்னியன் படம் பாத்தீங்களா? கில்லி படம் தியேட்டர்ல பாத்தீங்களான்ற மாதிரி என்ன நீங்க பிரைவேட் பார்ல குடிச்சிருக்கீங்களான்னு? ஆனா கார்த்தி, எனக்கு ஞாபகம் இருக்கு சின்ன வயசுலதான் அந்த பிரைவேட்டைசேஷன் ஆக்கும்போது நிறைய பிரச்சனைங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணதான் கவர்மெண்டே எடுத்தாங்க. லாபமாவும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்குன்னு. அது நல்லா சம்பாதிக்கலாம் ப்ரோ. ஒரு கடை எடுத்துன்னு வச்சுங்க, செட்டில் ப்ரோ. அவ்வளவுதான். ஜெயலலிதா வந்தா என் ஃப்ரெண்ட் அப்பா இன்னைக்கு ஒரு 5 வீடு வாங்கிட்டாரு. 2 கடை வச்சு கார்த்தி, 2 கடை வச்சு 5 வீடு வாங்கிட்டாரு கார்த்தி சிட்டில. அது நல்லா சம்பாதிக்கலாம் கார்த்தி. ஆனா செம்மையா கொட்டும். ஆனா அதுல நீ வந்துட்டு பிறகு பாருங்க, இவனுக்கு எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு? வருமானம் நமக்கு வரட்டும், கவர்மெண்ட்டுக்கு வரட்டும். ஆமா, அது தனியார் செம்ம வருமானம் இருக்காது. அது பார்த்தா தெரியாது. அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது 2 பேரும் ஒண்ணு தனித்தனியா பேசி தொலைங்க. எல்லாம் 2 பேரும் நீ ஒரே டைம்ல வந்து பேசுறீங்க. அது தனியார் விட்டா நீங்க கூட எடுக்கலாம் கார்த்தி. உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குல்ல, நல்லா சம்பாதிக்கலாம் கார்த்தி. ஆனா கொட்டம் பணம். கார்த்திக் ப்ரோ, இப்போ விஜய்க்கு வந்து இதுக்கு முன்னாடி செல்வகுமார்னு ஒருத்தர் வந்து மேனேஜரா இருந்தாரு. அதுக்கப்புறமா ஜெகதீஷ் வந்தாரு. ஜெகதீஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அவரோட லைஃப்லயும் சரி, பொலிட்டிக்கல் கரியர், அதாவது சினிமா கரியர் சரி, பொலிட்டிக்கல் கரியர் சரி, எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பெருசா பிளான் பண்ணி அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு. என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுவார்? ஆக்சுவலா அவரோட ஒர்க் என்ன? மேனேஜரா இருந்துட்டு கதை கேட்பாரா? மூவிஸ் கதை கேட்பாரா? இல்ல சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாரா? எல்லாத்துலயுமே அவர் சினிமா கதை கேட்கறதுல இருந்து அந்த படத்தை டிசைன் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே ஜெகதீஷோட இன்புட் இருக்கு. அவரோட ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா எங்க கிட்ட ஒரு கார்த்தி ஒருத்தர் சோம்பேறி இருக்காரு கார்த்தி. அவரை மட்டும் தத்தி விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார சொல்றேன்னு தெரியுதா கார்த்தி? யாரு? ஏகேவா? சுரேஷ் சந்திரா ப்ரோ. அவர் தானே ரொம்ப நாளா இருக்காரு மேனேஜரா. இவர் ஜெகதீஷ் பாரு எவ்வளவு கதெல்லாம் கேட்டு பெரிய தேட்டர்ல போய் விடுறாரு. இவர் சும்மா சம்பளத்தை வாங்கிக்கினேன். இல்லையா, நல்லதெல்லாம் ஹீரோக்கு எடுத்துக்குவீங்க. ஆனா வந்து ஏதோ பிரச்சனைனா மட்டும் கூட பொழிவுபடுத்துவீங்க. டேரக்டர் கதையை திரும்ப கூப்பிட்டு எடுத்து ஓடுறது கூட விட மாட்டாரு அவரு. வீல பேர் வைங்கன்னு யார் சொன்னா உங்களை? சொல்லுங்க. வீல தான் பேர் வைக்கணும், சிவா வச்சுதான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாரு? சுரேஷ் சந்திரா வந்து உங்களை வந்து கைப்பிடிச்சு இது பண்ணி வச்சுட்டாரா? நம்புற மாதிரி இருக்கா? கார்த்திக் ப்ரோ, இந்த ஹெச்விநாத்தோட இன்டர்வியூ பாத்தீங்களா? இல்ல சொல்லியிருப்பாருல விஜய்க்கும் அஜித்துக்கும் டிஃபரன்ஸ். இது மாதிரி விஜய் வந்து எந்த டீமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும். பட் அஜித்துக்கு வந்து டீம் வந்து ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கணும், அவருக்கு சிங்க் ஆகணும். ஆமா, அவருக்கு சிங்க் ஆகணும். கதை கேட்பாரா இல்ல ஒன் லைனர் மாதிரி கேட்டுட்டு? எந்த ஹீரோவுமே பெருசாலாம் ஒரு கதை கேட்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு ஐடியாவா கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அது டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் படம் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் படம் இருக்கிற ஒரு டைரக்டர் மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு முழு கதையோட வருவார். 90% ஃபர்ஸ்ட் படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் உங்ககிட்ட ஒரு கதை பவுண்டர் ஸ்கிரிப்டா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும். நான் வந்து அவங்க ஏன்னா 3 வருஷம் 4 வருஷம் அதுல வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த கதையை அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. அதுல சின்ன சின்ன சேஞ்ச் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்தடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா ஐடியா வச்சிருப்பாங்க. ஒரு 1/2 hour, ஒரு 3/4 மணி நேரம், இப்படி ஒரு ஹீரோ இருக்கான், இப்படி வரான், அப்படி போறான், அவன் வந்து இதாகிறான், இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. இதை டெவலப் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஹீரோவை பொறுத்து மாறாங்க. விஜய்க்கு பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி சீன்ஸ் வச்சு டெவலப் பண்ணுவாங்க. அஜித்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று மாற்றுவாங்க. லோகேஷை பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஃபாரின்ஸ்ன்ற படத்தை கைதி அப்பயே எடுத்துட்டாரு. கைதி டைம்லேயே அந்த படத்தோட ரீமேக் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த படத்தை தான் எடுக்க போகிறாங்க. அதோட கதையோட பேஸ் என்ன? சாதாரணமாக ஒரு ஊரில் நார்மலாக ஒரு கஃபே நடத்திட்டு இருக்க ஒரு ஹீரோ, அவன் ஒரு ஃபேமிலி இப்படி சாதாரணமாக இருக்கான். ஒரு நாள் திடீர்னு அந்த கஃபேக்குள்ளே ஒரு 2 பேர் வரானுங்க, 2 பொறுக்கிங்க. அவனுங்க வந்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீ தானே இன்னும் அவன்கிட்ட ஒம்பளுக்குறானுங்க. அங்கே நடக்கிற ஒரு ஷூட் அவுட்டில் அவன் ஒருத்தனை கொண்டுறான். அது இப்போ போலீஸ் கேஸ் ஆகுது. அப்புறம் அவன் யாருன்னு பார்த்தா அவனை தேடி இன்னொரு குரூப் வருது. அவன் பெரிய டானாக இருந்திருக்கான் முன்னாடி. அப்போ அவங்கள அடித்து அவன் கொள்றான். இதுதான் இந்த கதையோட பேஸு. இப்போ இது விஜய்க்கு பண்ணும்போது எப்படி மாறுனா,
விஜய்க்கு முன்னாடி அவர் வந்து அந்த அனிமல் இதெல்லாம் வச்சு அவர் ஃபேமிலியெல்லாம் டெவலப் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் லியோ, அவர் பெரிய கேங்ஸ்டர், அவர் வந்து பெரிய ட்ரக் மாஃபியா இதெல்லாம் டெவலப் பண்ணி அவருக்கு அர்ஜுன் ஒரு கேரக்டர் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி மாற்றுவாங்க. இதே வந்து ரஜினிக்கு வச்சுன்னா வேற மாதிரி